அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க ஒரு விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க மறு விளங்கும் குழல் வெள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க பயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்து எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தேன் எல்லாம் வல்லான் தனையேத்து. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் என்னைக்குமே வீண் போகாது. கர்ணன் தான் உயிர் பிரிகின்ற வேளையில் இந்த தர்ம தேவதையானது கர்ணனுடைய உயிரை பறிப்பதற்கு யமனை விடவே இல்லை. யம தூதர்களை விரட்டி அடிச்சுது தர்ம தேவதை. ஏன்னு கேட்டால் யமனே வந்தான். யமனே கர்ணனுடைய உயிரை பற்றி கொள்ள முடியல, எடுக்க முடியல, அந்த உயிரை பிடிக்க முடியல அவனால். ஏன்னு கேட்டால் தர்ம தேவதை விடலை, சுற்றி அப்படியே ரவுண்ட் பண்ணிடுச்சு. நம்ம பூமிக்கும் வெளிப்புறமாக ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு என்னன்னா, நம்மை காப்பாற்றக்கூடிய நல்ல காற்றை, சுத்தமான காற்றை உள்ளே அனுப்பக்கூடிய கோடு தான் வெள்ளைக்கோடு. அது ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் அது அமுத காற்று அப்படின்னு சொல்கிறார். சூரியன் இடத்துலேருந்து வரும்போது அசுத்தமான அந்த ஒளியானது புகையெல்லாம் வருமா, அதில் அந்த எல்லாத்தையும் அது ஃபில்டர் பண்ணி நமக்கு நல்ல ஒளியை, அந்த ஒளியினுடைய வேகத்தை குறைத்து, இப்போ சூரியன்கிட்ட வரக்கூடிய ஒளி நேராக நமக்கு சொன்னால் நம்ம பூமியில் மரம் செடி கொடி எதுவுமே வாழ முடியாது. ஆனால் இயற்கை இறைவன் அருவமானவன், எங்கும் நிறைந்து அண்ட சராசரமாக இருக்கக்கூடியவன் பூமிக்கு அருகிலே பூமியை சுற்றி ஒரு வட்டத்தை உண்டு பண்ணுறான். அந்த வட்டத்தால் தான் நமக்கு நல்ல அதனுடைய சுவாலையை, அதனுடைய தீயை குறைச்சி நமக்கு மிதமான சூடு, நமக்கு மிதமான நல்ல ஒளி. ஏன்னா அதில் வரக்கூடிய சாம்பல்லாம் நமக்கு வந்தால் நம்ம உயிர் வாழ முடியாது. மனிதனும் உயிர் வாழ முடியாது, மிருகங்களும் உயிர் வாழ முடியாது, புல் பூண்டு செடிகளும் இருக்க முடியாது. அப்போ இறைவன் எப்பேற்பட்ட வேலையை செய்கிறான்? கொஞ்சம் நாம் அண்டத்தை பற்றி சிந்திக்கணும். தினமும் அண்டத்தை சிந்தித்தோம்னு சொன்னால் நமக்கு ஆற்றல் பெருகும். அப்போ அதான் சொல்லுவார், அண்ட துரசையும் ஆறுயிர் துரசையும் அண்டர அடக்கும் அருட்பெருஞ்சோதின்வர். இந்த 6 உயிருடைய துருசு குற்றங்கள், அண்டத்தில் உள்ள துருசு, இந்த அண்ட துருசையும் இறைவன் நமக்கு கட்டுப்படுத்தி நமக்கு நல்ல ஒளி, மிதமான ஒளியை கொடுக்குறான், அமுத காற்றை கொடுக்குறான். அதுவும் ஒரு அங்கலம் கூட பூமியானது கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் தன்னைத்தானே சுழலுது. அது மட்டும் இல்லாமல் சூரியனையும் சுற்றி வருது. இப்பேற்பட்ட வேலையை செய்பவர் யார்? பூமி ஒரு அங்கலம் மேலே போனாலும் நாம் அனல் தாங்க முடியாது. ஒரு அங்கலம் கீழே போனாலும் பனிமலை ஆகிடுவோம். இப்போ பூமியிலே பார்த்தீங்கன்னா வடநாட்டில் பனி அதிகமாக பெய்யுது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஊட்டியில் பனி ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குது. அப்புறம் பனி தான் பெய்யுது, 2 மணி நேரம் வெயில் காயுது, அவ்வளோதான். அப்போ ஆண்டவன் எப்பேற்பட்ட வேலையை செய்கிறான்? அதுதான் சொல்கிறார், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆனால் கூட இருந்தே குழி பறித்தாலும், நம்ம கூட இருக்கிறவங்க குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். கர்ணனை காப்பாற்றியது போல கர்ணன் உயிரை பறிப்பதற்கு யமனே வந்தான். தூதுவர்களால் முடியல, யமனாலே முடியல. அதன் பிறகு இறைவனிடம் முறையிட்டான். அப்போ தான் இறைவன் ஒரு ஏழை அந்தணராக தானம் கேட்டார்.
கர்ணனிடம். ஏன்னா இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற குடைவள்ளல் கர்ணன். அவன் உயிர் போகின்ற நேரத்தில் கூட தர்மம் செய்தான். ஏன் அந்த தர்மம் தான் அவனுடைய தலையை காற்றது, உயிர் போக விடலை. அப்போ அந்த தர்மத்தை இறைவனே ஒரு ஏழை அந்தணராக அவன் செய்த தர்மத்தை தானமாக கேட்டார். அப்போ கர்ணன் சொன்னான், நான் போர்க்களத்தில் உயிருக்கு போராடிக்கின்னு இருக்கிறேன், இந்த நேரத்தில் என்கிட்ட என்ன இருக்குது நான் கொடுக்கறதுக்கு, ஆனால் நீ கேட்டுட்ட, நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னா என்கிட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஏழை அந்தனர் என்ன கேட்டார், நீ செய்த தர்மத்தை அனைத்தையும் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு சொன்னார். அதே போல் அவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் தன்னுடைய தர்மத்தை தானமாக கொடுத்தார். தர்மத்தை தானமாக கொடுத்துட்ட பிறகு யமன் வந்தால் உயிரை பிடிச்சிட்டான். அதை தான் சொல்கிறாரு, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழிப்பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் விடாது. ஏன்னா அவர் கூட இருந்தவங்கலாம் கர்ணனுக்கு எவ்வளோ சோதனை கொடுத்தாங்க. அப்போ மலை போலே வரும் சோதனை யாவும், மலை போலே வரும் சோதனை யாவும் பனி போல் நீங்கிவிடும். இந்த மலை போல வருது சோதனை, அந்த சோதனைலாம் இறைவனுடைய அருளால், இந்த தர்மத்தால், தர்ம சிந்தனையால், தர்மம் செய்ததனால் மலை போலே வரும் சோதனை யாவும் பனி போல் நீங்கிவிடும். சூரியனை கண்ட பனி போல் நீங்கிவிடும். அள்ளி கொடுப்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுக்குறாங்களே, கேட்ட உடனே கேட்காமலே கொடுக்குறவங்க இருக்காங்க நிறைய பேர். கேட்டு கொடுக்கறது நாம் கொடுத்த கடனை வாங்குகிறோன்னு அர்த்தம். கேட்காமலே கொடுக்குறாங்களே அது தர்மம். அதான் சொல்கிறாரு, அள்ளி கொடுத்த அந்த அள்ளி கொடுத்தவர் எல்லாம் அவருடைய நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, ஆனந்தமான ஒரு பூந்தோப்பு அப்படின்றார். நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. சொல்லுவாங்க சில பேர், நான் தர்மம் செஞ்சேன் இப்படி ஆயிட்டேன், தர்மம் என்னை காப்பாற்றலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சோதனை வரும், மலை போல சோதனை வந்தாலும் இறைவன் கைவிட மாட்டான். சூரியனை கண்டு பனி விலகிற மாதிரி விலகிடும். அவங்கெல்லாம் நல்லவர்கள், நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பான். ஒரு தீர்ப்பு கிடையாது, 4 மறை தீர்ப்பு அப்படின்றார். அதனால் நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுதுதான் இறைநிலையை அடைய முடியும். தர்ம சிந்தனை வந்தால்தான் இறைவன் நம்மோடு நம்ம அருகிலே இருப்பான் என்று தான் சொல்கிறார். அப்புறம் அடுத்த வரையில் சொல்கிறாரு, இறைவனை நீ எங்கும் தேட வேண்டியதில்லை. இறைவனை காடு மேடு மலைகள் அங்கங்கே போய் தேட வேண்டியதில்லை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னாங்க. ஆலயத்துக்கு போகும்பொழுது நல்ல எல்லோரும் நம்மை விட அதிகமான பக்தி உள்ளவங்க, தர்மம் செஞ்சவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல நாம் சுற்றி வரும்போது நம்முடைய பாவங்கள் நீங்கி அவங்களுடைய தர்மத்தில் நாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி வந்துடுறதுக்கு தான் பெரிய பெரிய கோயில்களை கட்டினாங்க. சிவன் கோயிலில் பெரிய பெரிய கோயில் ஏன் கட்டினான்னு கேட்டால், பாவ புண்ணியங்களை சரி பண்ணுற இடம்தான் கோவில். அது திருமூலர் சொல்லுவார், தன்னை உணர்ந்தவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். கோவில் என்பது ஏதடா, குளங்கள் என்பது ஏதடா, கோவிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே அப்படின்றார். கோவில் குளம் எல்லாமே உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஊன் உடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில், ஊன் உடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு, தெல்ல தெளிந்தார்க்கு. தெல்லன்னா போனோம் சாமி கும்பிட்டு வந்தோம், இந்த சாமி இங்கே தான் இருக்கார், ஒரு உருவமான சிலை உள்ள இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கோயிலுக்கு போகிறது பாவ புண்ணியங்களை ஷேர் பண்ணுறது, புண்ணியம் செய்கிறதுக்கு போகிறது, முடியாதவங்களுக்கு ஒரு தர்மம் செய்கிறதுக்கு போகிறது தான் அங்கே கோவில். அதே போல் நம்ம விட அதிக
ஆற்றல் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்டருந்து கொஞ்சம் நம்ம பவரை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் சாட்சி ஏறும். நம்ம உடம்பு செல்லு சாட்சி ஏற மாதிரி இந்த செல்லால் ஆன உடம்பு இது. செல்லு எப்படி இருக்கோ அதுபோல் செல்லால் கட்டின இந்த கூடு, இந்த செல்லுக்கு சாட்சி தேவைப்படும். இந்த செல்லு சாட்சி ஏறும், பல நோய்கள் வராது, கொடிய நோய்கள்லாம் வராது என்பது தான் நாம் கோவிலுக்கு செல்வது. அதுதான் சொன்னாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு. அதனால் கோவிலுக்கு போகலாம். ஆனால் அங்கேயே வந்து நாம் ஐயா என்னை கொடுன்னு அங்கே கேட்கக்கூடாது. அடுத்த வரியில் சொல்கிறார், உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டும். உன் உள்ளத்தில் தான் இருக்க. உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டும். உள்ளத்தில் காண்பாயெனில் காண்பாயானில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி. இதை நல்லா கொஞ்சம் நம்ம இந்த 2 வரி 3 வரியிலே நல்லா அழகாக சொல்கிறாங்க தெளிவாக. கோயிலுக்கு போகிறது தர்மம் செய்யறதுக்காகவும், நல்லவர்களுடைய சுவாசம் அந்த காற்று நம்ம மேலே படுவதற்காகவும், அதே சமயத்தில் பெரிய கோவிலில் சித்தர்களுடைய சமாதி இருக்கும். அந்த சித்தருடைய சமாதிக்கு போகும்போது நமக்கு ஆற்றல் பெருகும். இப்போ பெரிய பெரிய சிவன் கோயில் இருக்கின்ற இடமெல்லாம் சித்தர்கள் இருக்கின்ற இடம்தான். அப்போ அதுக்காக தான் சிவன் கோயிலுக்கு போகணும், முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு செல்லணும். இப்போ திருத்தணி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய திருமண தோஷங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு திருமணம் உண்டாகும். ஏன்னா முருகனுக்கு திருமணமான இடம். இப்போ திருத்தணிக்கே போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, சகல தோஷமும் நீங்கும். திருச்செந்தூர் அங்கே நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் கவனித்து போகணும். கோயிலுக்கு எதிர பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர் இருக்காங்க. நான் ஒரு சித்தர்கிட்ட உட்காந்தேன், 1 மணி நேரம் உட்காந்தேன். எங்கே தான் இருந்தேன், எங்கே நான் எங்கே இருந்தேனே எனக்கு தெரியாது. அப்படி கிடச்சிது ஆற்றல், உடம்பு நல்லா சார்ஜ் ஆச்சு. அதுபோல் திருச்செந்தூர், திருத்தணி முடியாதவங்க மற்ற 6 படையில் எந்த படைக்கு வேணாலும் போகலாம். முருகன் கோயிலில் எதுவும் வந்து பவர் இல்லாத கோயில் இல்லை. இது தோஷங்கள் நீங்கக்கூடிய இடம் திருச்செந்தூர், திருத்தணி. நீங்கள் தோஷம் போயிட்டு பணத்தை விரயமாக்காதீங்க. அதுவும் கேட்குறவங்க வந்து இப்போ அதிகமாக கேட்குறாங்க. 10,000 கொடு, 15,000 கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு பண விரயம் தேவையில்லை. நீங்கள் அங்கே போய் வந்தாலே உங்கள் தோஷம் நீங்கும். அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு தர்மம் செஞ்சாலே உங்களுக்கு தோஷம் நீங்கும். அதான் உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி. அதை நீ உணர வேண்டும். உள்ளத்தில் காண்பாயனில், உள்ளத்தில் நீ கண்டுட்டா கோவில் உள்ளேயும் காண்பாயடி. உன் உள்ளே தான் கோயில் இருக்குது. அதான் சொன்னார், ஊன் உடம்பு ஆலயம் உள்ளமே பெருங்கோவில். சித்தர்கள் எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த உள்ளத்தை நீ உணரணும். அப்படி உணர்ந்தால் உன் உள்ளத்திலே கோவில் உள்ளேயும் காண்பாயடி. உன் அந்த உள்ளேயே ஒரு கோவில் இருக்குது. அதுதான் ஒரு கோவில் என்பது ஏதடா, குளங்கள் என்பது ஏதடா, கோவிலும் மனதுள்ளே, குளங்களும் மனதுள்ளே, எல்லாமே உள்ளதாக இருக்குது. கோவில் என்பது ஒரு பக்குவப்படுவதற்கும் தர்மம் செய்வதற்கும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அது முருகப்பெருமான், சிவபெருமான் ஆலயங்களுக்கு போனால் இந்த மாதிரி தர்மம் செய்யணும். அந்த இடத்துல போயிட்டு வரும்போது நமக்கு நல்ல சிந்தனைகள், மேல் ஓங்கிய அறிவு, பட்டறிவு, பகுத்தறிவுன்னுவாங்க. பட்டு அனுபவிக்கிறது அது பட்டறிவு. பகுத்தறிவு யார் கொடுக்கணுன்னா இறைவனே கொடுப்பான். ஏன் அவர் சொல்கிறதுலாம் கரெக்டாகுது, அவர் சொன்னார் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பகுத்தறிவு. ஒருவனே உலகம் 7 படைத்தான். யார் படைத்தான்? ஒருவன் தான் உலகத்தை 7 படைத்தான். ஒருவனே உலகம் 7 படைத்தான். ஒருவனே உலகம் 7 அழித்தான். ஒருவனே உலகம் 7 துடைத்தான். ஒருவனே உடலோடு உயிராய் நின்றான். 4வது வரியில் என்ன சொல்றாரு?
ஒருவனே உலகம் ஏழும் படைத்தான். இந்த 7 உலகத்தையும் படைத்தவன் அவன்தான், ஒருவன் தான், ஒரே ஆள் தான். நாம தான், அதான் வல்லல் சொல்றார், ஒன்றல இரண்டல ஒன்றினில் ஒன்றல ஒன்றரை ஒன்றிய ஒன்றுன்னும் ஒன்று அப்படின்னு. நாமளாக பிரிச்சுக்கிட்டோம். 6 எழுத்து மந்திரம் 8 எழுத்து மந்திரம் அப்படி நாமளாக பிரிச்சுக்கிட்டு தான் நாம் மனசை பக்குவப்படுத்துறதுக்காக, ஒரு தங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அதை பக்குவப்படுத்துறதுக்கு அதை துத்தியில் வச்சு அதை காய்ச்சி அதை பக்குவப்படுத்துவாங்க. அதுபோல் இந்த உடம்பு களிம்பாக இருக்குது, இதை பக்குவப்படுத்துறதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு செல்வது. அப்போ ஒருவனே 7 உலகம் படைத்தான், ஒருவனே உலகம் 7ம் துடைத்தான். அவன் நினச்சான்னா எந்த உலகமும் இருக்க. நாம் என் சாமி ஓன் சாமின்னு வேறு சாமி சண்டை போட்டுக்கிறோம், அடுத்து ஏனாலும் ஓனாலும் சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் அவன் நினைச்சான்னு சொன்னால் இந்த 7 உலகமும் இருக்காதுன்னு சொல்கிறார். அந்த ஒருவனே உடலோடு உயிராய் நின்றான். அந்த ஒருவன் தான் நம்ம உடம்புள்ள உயிராய் இருக்கின்றான். யாரு? ஒருவன் தான் இந்த உடம்புள்ள உயிராய் இருக்கின்றான். படைத்தவன் அவன்தான். இந்த 7 உலகம் அழித்தவன் அவன்தான், 7 உலகின் துடைத்தவன் அவன்தான். இந்த உடலோடு உயிராய் நின்றவன் அவன்தான். அவன்தான் இறைவன். அவன்தான் ஒளி வடிவமாக இந்த உடம்புக்குள்ளே காரியப்படுகின்றான். அந்த ஒருவனே வித்தாகி முளைத்தான். அந்த ஒருவன் தான் விதையாகி பூமியில முளைத்தான். வித்தாகி முளையாகி விளைவாகி, ஒரு விதையாகி முளைச்சு விளைவதாகி விளைந்தான். விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கோல் ஒன்னாகி குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத சத்தாகி சித்தாகி என்பமாய் என்றும். சத்து சித்து எல்லாமே இறைவன்தான். அவன்தான் நாம் உணவு சாப்பிடக்கூடிய விதையாக பூமியிலே முளைக்கின்றான். அதான் வித்தாகி முளையாகி விளைவாகி. வித்தா இந்த பூமியில் காய்கறிகளாகவும் மரங்களாகவும் பயிர் வகையாகவும் தானியங்களாகவும் அனைத்துமே அவன்தான். அந்த ஒருவன்தான் விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கோலொன்னாகி குறைவில்லா நிறைவாகி. குறைவே கிடையாதுன்ற. போவதை கண்டு கலங்காமல் வருவதை கண்டு மயங்காமல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்மகிட்ட செல்வம் இருக்குது, அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கப்படாதீங்க. போயிடுதுன்னு சொல்லி அதை நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். அதே போல் வரும்பொழுது மயக்கம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். பயந்து நடுங்காமல் கோபத்தினால் குதிக்காமல் அப்படின்றார். பயமும் இருக்கக்கூடாது, கோபமும் இருக்கக்கூடாதுன்றார். அதுதான் கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம் பொடியாச்சு அப்படின்னார். இப்போ கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? வருவதை கண்டு மயங்காமல் இரு, போவதை கண்டு கலங்காமல் இரு, பயந்து நடுங்காமல் இரு, கோபத்தினால் குதிக்காமல் இரு. இப்படி இருக்கின்றவரே அந்த மனிதன்தான் உறுதியான அறிவு வாய்ந்தவன். யார் இப்படி இருக்கிறாங்களோ அவன் உறுதியான அறிவு படைத்தான் அப்படின்னு சொல்கிறார். வாரியார் சுவாமிகள் தன்னுடைய துணைவியார் மறைந்த பொழுது அவர் சிவனின்னு அமர்ந்திருந்தார். அதனால் அவர் ஒரு கலக்கமும் அடையலையாம். அதில் ஒரு சீடர் கேட்டார், என்ன சாமி துணைவியார் மறைஞ்சிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி கலக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு புகை வண்டியில் நம்ம பயணம் செஞ்சோம், கூட்டாக போன கும்பலாக. அவங்களுடைய ஸ்டேஷன் அவங்க இறங்கிட்டாங்க, அடுத்த ஸ்டேஷன் நமக்கு வரும், அப்போ நாம் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னார்.
அப்போ எவ்வளோ ஒரு பக்குவப்பட்டவங்க பாருங்கள். போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டு மயங்காமல், பயந்து பயந்து நடுங்காமல். அப்படி பயந்து பயந்து நடுங்கும்போது உடம்புக்கு நோய் உண்டாகும். பயந்து பயந்து நடுங்காமல், கோபத்தினால் குதிக்காமல். கோபம் வரும்போது மூளை செயலில் இருந்துடும். மூளை செயலில் இருக்கும்போது நம்ம 6 அறிவு மனிதன் 5 அறிவாக மாறிப்போம். இப்படி தன் நிலையை அறிந்து யார் இருக்கின்றார்களோ அவன்தான் உறுதியான அறிவு படைத்தவன். அந்த அறிவுக்கு உறுதியானது மயக்கம் இல்லாமல் இருக்கணும், நடுக்கம் இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், போவதை கண்டு வருத்தப்படாமல் இருக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய மன வலிமை வர வேண்டும் சொன்னால் இறைநாமத்தை இடைவிடாது சொல்ல வேண்டும். உண்ணும் போதும் உறங்கும் போதும் சிவன் சிந்தனை. அப்போ உண்ணும் போதும் உறங்கும் போது கூட சிவசிவா சிவசிவான்னு சாப்பிடும்போது சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாக்க அந்த ஆகாரம் சத்தான ஆகாரமாக மாறும். உண்ணும் போதும் உறங்கும் போதும் சிவன் சிந்தனை. அந்த சிவ சிந்தனையிலே சாப்பிடணும், அந்த சிவ சிந்தனையிலே உறங்கணும். உறங்கும் போதும் சிவசிவா 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 அப்படின்னு சொல்லலாம். இல்லை முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துடும். அது அருளால் வரக்கூடிய தூக்கம். சிவசிவா என்னும்போது அருளால் வரக்கூடிய தூக்கம். சிவனும் முருகனும் ஒன்று தான். கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர், கூட்ட குரலுக்கு நம்மை காக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை இடைவிடாது நினச்சி வந்தால் ஒன்றும் நம்ம திருப்புகழ் பாட முடியல, இல்லை படிக்க முடியல, பாராயணம் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. முருகா முருகா முருகானாலே போதும், அந்த ஒரே வார்த்தை போதும்னு சொல்கிறாங்க அனுபவசாலிகள் சொல்கிறாங்க. முருகான்னு சொன்னாலே உங்களுடைய பாவங்கள் நீங்கும். முருகா என்பது உங்கள் மனசில் பயம் இருக்காது. முருகான்னு சொன்னால் மனசில் நடுக்கம் உண்டாகாது. முருகா முருகான்னு சொன்னால் போவதை கண்டு நீங்கள் கலங்க மாட்டீங்க. முருகா முருகான்னு சொன்னால் வருவதை கண்டு நீங்கள் மயங்க மாட்டீங்க. அப்போ போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனி. போக்கும் வரவும் புணர்வும் இல்லை, போவும் வரும். போக்கும் வரவும் நாம் இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம இறைவன் நமக்கு கிட்ட வருவார். நினைக்கிறேன்னு சொன்னால் எட்ட இருப்பார். இல்லை பாவம் அதிகமாக செஞ்சால் போடான்னுவார். புண்ணியம் அதிகமாக செஞ்சால் நம்மகிட்ட நெருங்கி வருவார். காதலாகி கசிந்து உருகுவார். நாம் சொல்கிற வேலையை அவர் செய்வார். அப்போ இறைவன் மீது காதல் கொள்ள வேண்டும், காதலாகி கசிந்து உருக வேண்டும். அப்போ உனக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். உன் தேவைக்கு உடனே வருவார். ஓடோடி வரக்கூடியவன் வேலை வந்தான், அந்த வேலை வணங்குங்க, வேல்மாறல் படிங்க, இல்லை வேளா வேளான்னு நினைங்க, வெற்றி வேலுன்னு நினைங்க, ஓம் சரவணபவான்னு நினைங்க, இல்லை முருகான்னு நினைங்க. அப்போ அப்படி நினைக்கின்ற பொழுது அந்த மனிதனின் உறுதியான அறிவு வாய்ந்தவன். அப்படி நினைக்கிறவன் தான் உறுதியான அறிவு வாய்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவன் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னா, மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ. எப்படி பாருங்க, மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ, மறை நான்கின் அடிமுடி நீ, மதியின் நீ, ரவியின் நீ, புனலும் நீ, அனலும் நீ, மண்டலம் ஈரேழும் நீ, பெண்ணும் நீ, ஆணும் நீ, பல்லுயிர்க்கும் உயிரு நீ, பிறவும் நீ, பிறவும் நீ, நீ ஒருவன் நீயே. இந்த உயிரெல்லாம் பிறப்பிச்ச நீ தான். இந்த உயிர் உள்ள, இந்த உயிராக உடம்புள்ள இருக்கிறவனு நீ தான் அப்படின்னு சொல்கிறார். வேதாதி வேதம் நீ, பாதாதி கேசம் நீ, பெற்ற தாய் தந்தை நீயே. நம்ம பெற்ற தாயும் தந்தையும் இறைவன் தான். அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்.
தன்னிகரில்லாத தனி பெரும் தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனமகந்த தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனமமர்ந்த தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நிகரே கிடையாதுன்றார். இந்த தெய்வம் நம்ம உடம்புல தான் இருக்குது. அது தாயாவும் தந்தையுமாக நம்ம தாங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையான தாய் தந்தை. அப்புறம் பெண்ணணி ஆணுணின்றார். நம்முடைய ஒவ்வொருவருடைய இடபாகம் பெண்ணு, வலபாகம் ஆண். இது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இடது பாகம் பார்வதி அம்மா இருப்பாங்க, உமா பார்வதி. வலது பாகம் தான் அவர் இருப்பார். அதான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்வாங்க. பாதி உடம்பு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார். அதனால்தான் பெண்ணு நீ, பாதி உடம்பு பெண்ணு, உன்னுடைய உடம்பு பெண்ணு நீ, ஆணு நீ, பல்லுயிருக்கும் உயிர் நீ, எல்லா உயிருக்கும் உயிர் நீ. இங்கே பிறக்க வைக்கிறவனும் நீ தான், பிறவும் நீ ஒருவன் தான். அப்புறம் பெற்ற தாய் தந்தையும் நீ. அது மட்டும் இல்லை, பொருளும் நீ. நமக்கு பொருள் கிடைக்கணும்னா சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு இருந்தால் எந்த ரூபத்திலேயாவது பொருள் கிடைக்கும், வேலை கிடைக்கும், நம்முடைய தொழில் கிடைக்கும், தொழில் வளம் பெறும். ஆனால் ஒரே நெறியாக இருக்க வேண்டும். அதுதான் பெரு நெறி பிடி தொழுதல் வேண்டும்னார். பெரு நெறினா சிவசிவா சிவசிவா, இல்லை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, இல்லை ஆறுமுகம் 12 கையும் வேலும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் பிறந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ்படுத்த சிவசுப்பிரமணிய சாமி, முருகா, சரவணபவனே, கார்த்திகேயா, முக்கண்ணனார் புத்திரனே, உக்கிரவேலா, இது வேலை இது சமயம் வர வேண்டும் பழனி வேலா அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னா முருகா முருகான்னு சொன்னாலே போதும். முருகா முருகான்னாலே உங்கள் மனம் உருகி அவர் உங்களுக்கு வேண்டியதை தருவார். உடம்பில் நோய் இல்லாமல் இருந்தாலே போதும், அதுவே நமக்கு கோடான கோடி புண்ணியம். எந்த உடம்புல நோய் இல்லாமல் இருக்கோ அவங்க இறைவனை பற்றி கொண்டார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். எந்த உடம்பில் நோய் இல்லாமல் இருக்கோ அவங்க இறைவன் அந்த உடம்பிலே ஆட்சி செய்கிறான் என்பதுதான். இருளுனி ஒளியுனி, 12 மணி நேரம் ஒளியை கொடுக்குறாரு நமக்கு. 12 மணி நேரம் ஒளி கொடுக்கலன்னு சொன்னால் உயிரினங்கள் இருக்காது. அப்புறம் 12 மணி நேரம் இரவு நம்ம ஓய்வு எடுக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் சார்ஜ் ஆகணும். ஏன்னா பகலில் நம்ம வேலை செஞ்சு கழிச்சிட்டோம், சார்ஜ் போயிடுச்சு. உடனே சார்ஜ் போடுறத 12 மணி நேரம் நம்ம சார்ஜ் போடுறதுக்கு தான் இறைவன் இருள். ஒளிய நீ, இரவும் நீ, இருளும் நீ. இருள் இரவு 2 ஒன்று தான். குரு நீ, எங்களுக்கு போதிக்க வந்த குரு நீ, எங்களுக்கு சொல்லக்கூடிய குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்போ போதிக்க வந்த குரு நீ, புகழொன்னா கிரகங்கள் 9 நீ. இதை நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த கிரகங்கள் 9 சிவபெருமான் தான். அப்போ நீயா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு நாம் பரிகாரம் செஞ்சுன்னு இருக்கணும். போய் நல்லா சற்று சிந்திச்சு பாருங்கள். யாரெல்லாம் சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்களோ, யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுறீங்களோ, உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் செய்யாது, நன்மையே செய்யும். 9 கிரகங்களும் நன்மையே செய்யும். கோளாறு பதிகம் படிங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கோளாறு சரியாகிவிடும். கோளாறு பதிகம் அவசியம் படிக்கணும். அப்போ புகழ் ஒன்னா கிரகங்கள் 9 நீ, இந்த புவனங்கள் பெற்றவனு நீ, இந்த புவனத்தை படைத்தவனு நீ, எண்ணிய ஜீவகோடிகள் என்ற அப்பனே, எண்கள் குறைகள் களைய ஈசனே, சிவகாமி நேசனே,
என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. அப்போ நம்மளை ஈன்றவன் யார்? நம்முடைய தாய் தந்தையார் உபச்சார தாய் தந்தையார் தான். ஏன்னா அவங்கள மாதிரி நாம் அவதரிக்க முடியாது. முருகப்பெருமான் மாதிரி சிவபெருமான் மாதிரி பிறக்காதவங்க இறக்காதவங்க அவங்க 2 பேர் தான். அப்போ பிறவாத நாம் அப்படி வர முடியாது. ஏன்னா அந்த நிலையை நாம் அடையலை. ஏற்கனவே நாம் எத்தனையோ பிறவி எடுத்து அந்த பிறவியில் கஷ்டப்பட்டு அதில் பாவங்கள் நிறைய செஞ்சு தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம். அதனால் அதை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவர் வள்ளல் பெருமான் திருத்தணி முருகன் இடத்திலேயே அருளை பெற்றார். நாம் நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவர்கள் அருளை வாங்கின இடம் எது? திருத்தணி முருகனை கண்ணாடியில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று நினைந்து நினைந்து இப்படி அவர் நினைச்சதுனால தான் திருத்தணி முருகன் கண்ணாடியிலே அருளை கொடுத்தான், காட்சி தந்தான். அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையிலே காட்சி கொடுத்தது போல திருத்தணி முருகன் வள்ளல் பெருமானுக்கு கண்ணாடியில் காட்சியளித்தார், பாம்பன் சாமிகளுக்கு காட்சியளித்தார். அப்போ யாரெல்லாம் முருகப்பெருமானை பற்றி கொண்டார்களோ சிவபெருமானை பற்றி கொண்டார்களோ அவர் தாயாகவும் தந்தையாகவும் நம்மை காப்பார். அப்போதான் வள்ளல் பெருமான் தன்னுடைய அருளை பெற்ற உடனே அவர் ஒரு பாடல் பாடுறார், ஒரு பதிகம். சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடம்ப தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே. அவன் முருகப்பெருமானை சீர்கொண்ட அந்த தெய்வ வதனங்கள் ஆறு முகமும் 12 கையும் வேலும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் பிணந்த மெய்யும் நான் என் நேருற கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? வள்ளல் பெருமான். சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் அருளை பெற்றது திருத்தணி முருகன் இடத்தில் தான். அதன் பிறகுதான் சித்து வேலைகள்லாம் செய்கிற. தார் கொண்ட வன்னீர் தோள்களும் தாமரை தாள்களும் அவருடைய பாதம் தாமரை பூ மாதிரி இருந்துதான். ஏன்னா அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி பாதம் அழகாக இருக்கும். அவருடைய பாதம் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும், கூர்மையான வேல். வேலுன்னா சம்காரம் பண்ணுறதுக்கு மட்டும் வேல் இல்லை. வேலை மட்டும் யார் வணங்குறாங்களோ அவங்க முருகனை படம் வச்சு இல்லை சிலை வச்சு வணங்க வேண்டியில்லை. வேலை வணங்கினாலே போதும். வேல் இருந்தாலே முருகன் இருக்கிறாருன்னு அர்த்தம். வேல் மட்டும் இருந்தாலே முருகர் அங்கே இருக்கிறார். அப்போ கூர் கொண்ட வேல், இந்த கூர்மையான வேலை வணங்கும் போது உன்னுடைய அறிவு கூர்மையாகும், உனக்கு பகுத்தறிவு கிடைக்கும், அறிவு கூர்மையாகும். கூர் கொண்ட வேலும் கோழி கொடியும், அங்கே சேவல் கொடி இருக்குது. ஏன்னா அங்கே பிரிக்கலை அவர், கோழின்னு மொத்தமாக சொல்லிட்டார். சேவல் கொடி தான். கோழின்னா அப்புறம் என்ன, அந்த இனத்தை பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல கூட பாருங்கள், அவர் இனத்தை பிரிக்கலை. சேவல் கொடின்னு சொல்கிறதுக்கு கோழி கொடியும் அருள் கார் கொண்ட அருள் கார் கொண்ட வன்மை தணிகாசலம் என் கண்ணுற்றதே அப்படின்றார். சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடம்ப தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரைதாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும்
கார் கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.